பாருங்களேன், படிச்சவங்களுக்கு தான் கதை சொன்னா விளக்கம் தேவைப்படுது. படிக்காதவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா, அவர்களுக்கு எந்த விளக்கமும் தேவைப்படுவதில்லை. அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளை போல புரிந்து கொள்வார்கள் குழந்தைகள். நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க சொல்றதை விட அவங்க கூடுதலா புரிஞ்சுக்கிறாங்க. அதான் இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இருக்கிற சிக்கலே. ஒரு புறா தலைவன் இருந்தானாம். அந்த புறா தலைவன் ஒரு இளமையான புறா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கான். யார் கிட்டடா ஜாக்கிரதையா இருக்கணும்னு. ஒரு இளைய புறா சொல்லிச்சான், நம்மள பார்த்து குறி வைக்கிற வேடன் கிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் குறி தப்புவதே இல்லை. தெரிஞ்சுக்கலனா செத்துருவோம். அம்மா கிட்ட கேட்டுச்சான் தலைப்புறா. தாய்ப்புறா கிட்ட கேட்டுச்சு, சரியா சொல்றான் அவன் புள்ளன்னு. சரியா சொல்றான் சார். இல்ல சரியா சொல்லல. எப்படி சொல்றீங்க? குறி வைக்கிற வேடுவன் கிட்ட ஒரு புறா ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுத்தது என்ன தவறு? தலைவன் சொன்னான், குறி வைக்கிற வேடன் இருக்கான்ல, அவனை பார்த்துட்டோம்னா தப்பிச்சிடலாம். யாருக்கிட்ட தெரியுமா ஜாகிரதையா இருக்கணும்? குறியே வைக்க தெரியாம ஆயுதம் தாங்கி வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கும் வேட்டைக்காரனிடம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவன் குறி எங்கேயோ வைப்பான், நாம நமக்கு இல்லன்னு உட்கார்ந்துருப்போம், நம்மள வந்து அடிச்சிடும். இப்படி சொல்லி தருகிறான் அந்த தலைவன். யாரிடத்தில் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும்? விஷயம் தெரிந்தவர்களோடு அல்ல, விஷயம் தெரியாமல் அதிகாரம் கையில் வைத்திருக்கிறார்கள் இல்லையா, அவர்களிடத்தில் நம்மை ஜாகிரதையாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்களுக்கு சொல்றேன், கையில வெயிட் இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டை எந்த ஒரு குழந்தை தன் கைக்கு மாற்றிக் கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும். இல்ல நீ பெட்டிய தூக்கிறாத, நீ வெயிட்ட தூக்கிறாத, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சோத்து மூட்டைய கூட கையில கொண்டு போற பேரண்ட்ஸ் இருக்கிறீங்கல்ல, நீங்க சாவர வரைக்கும் உங்க பிள்ளைய நீங்க தான் சுமந்தாகணும். இன்னில இருந்து இந்த சகோதரி சொல்ற ஒரு வார்த்தையை வீட்டுல பயன்படுத்துங்க. இங்க பாருடா, என்னையும் என் பொண்டாட்டியே நீ பாத்துக்க வேணாம், நீ ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா ஆளாயி உன்னுடைய வாழ்க்கைய பார்த்துட்டு நீ போனா போதும் இப்படின்னு சொல்ற பெற்றோர்களா நீங்க? இன்னில இருந்து டயலாக மாத்துங்க. ஏன்னா அவன் அப்படிதான் இருக்கிறான். மாத்துங்க. எப்படி மாத்தணும் தெரியுமா? அங்க பாருடா, நானும் என் பொண்டாட்டியும் அனுபவிக்கிற எதையுமே அனுபவிக்காம எல்லாத்தையும் சேர்த்து சம்பாதிச்சதெல்லாம் சேர்த்து வச்சு படிக்க வைக்கிறோம்டா. நீ வளர்ந்து ஆளாகி என்னையும் என் பொண்டாட்டியையும் என் பிள்ளைங்களையும் பார்த்துக்க கூடிய குடும்ப தலைவனாக நீ உயர வேண்டும் சொல்லி சொல்லி பிள்ளைய வளங்க. ஒரு பாண்டேஜை ஏற்படுத்துங்க பிள்ளைகளிடத்தில். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய பிழை, பிள்ளைகளை நாம் கனெக்டடாவே வளர்க்கறதே இல்ல. கனெக்டடா இருந்து வளருங்க. நான் ரொம்ப முக்கியமான ஒரு குண்டை தூக்கி போட போறேன். இப்போ என் அண்ணன் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எங்க அப்பா என்ன செய்வார்னா, அவனுடைய பேக் இருக்குல்ல அதை கொட்டி பாப்பார், உள்ள ஏதாவது கிடைக்குதான்னு. கண்காணிச்சு வளர்த்தாரு எங்க அப்பா எங்க அண்ணனை. இப்ப நான் அப்படிலாம் கொட்டி பார்த்தாலும் உள்ள ஒன்னும் இருக்காது. அவன் அதுல வைக்கிறதே இல்லை எதையும். அவன் எதுல வச்சிருக்கான்னு சொன்னா பயந்துருவீங்க. நீங்க என்னவா வச்சிருக்கான்னு சொன்னா இன்னும் பயந்துருவீங்க. பயப்படாதீங்க. அடாலசன் குழந்தைகளை வச்சிருக்கிறீங்கல்ல, சின்ன பிள்ளைங்களை 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அம்மாக்கள் இருக்கிறீங்களா? அம்மாக்கள் இருக்கிறீங்களா? உங்க போன்ல தான் வச்சிருக்குதுங்க எல்லாம். நமக்கு தெரியாது அதன் பாஸ்வேர்ட் உள்ள வச்சிருக்குதுங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா? பயந்துர மாட்டீங்களே. பயப்படுற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. பயந்துராதீங்க. ஆனா பயப்படுற விஷயம் தான். துணிஞ்சு அதை எதிர்கொள்ளுங்க. எல்லா குழந்தைகளுக்கும், என் குழந்தை உட்பட 2 ஃபேஸ் இருக்கு. ஒரு ஃபேஸ் தான் நமக்கு தெரியும், இன்னொரு ஃபேஸ் டீச்சர்ஸ்க்கு தெரியும். டீச்சர்ஸ் நம்புங்க. ஆஷா படம் பாத்தீங்களா? அதுல அவர் உள்ள போவார்ல, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த 2வது ஃபேஸ் இங்க தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். எங்களோடு பேசுங்கள். நாங்கள் ஏதேனும் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். என் பிள்ளை பொய்யே சொல்லாது, சொல்லும். 4 பேரோட சேர்ந்தா என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதான்.
ஜாக்கிரதை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து எப்படி பிள்ளையை பெற்றெடுக்கிறோமோ, பெற்றோரும் ஆசிரியரும் சேர்ந்துதான் குழந்தைகளை வளர்த்தெடுத்தாக வேண்டும். ரெண்டு பேரும் இவங்க சொல்றாங்க பெற்றோர்கிட்ட எந்த பொறுப்பும் இல்லைங்க, நாங்களே எல்லாமே பாத்துக்கிறோங்கிறாங்க பிரின்சிபல். விட்டுறாதீங்க, கேளுங்க வந்து, சார் மேடம் என்ன மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு, பிள்ளையினுடைய ப்ராக்ரஸ் என்ன, கேளுங்க. நம் குழந்தையினுடைய விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். அவன் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான், அவன் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான் நமக்கு தெரியணும். நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க, என்னுடைய பையனை நான் வந்து ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஊட்டியில படிக்க வச்சேங்க. கொஞ்சம் ஒரு 8 வந்துட்டு போங்க. ஒரு 8 எங்க இருக்குது? ஊட்டி. நான் இருக்கிறேன் சென்னை. போடு பிளைட் டிக்கெட். பதறி அடிச்சுட்டு போய் இறங்குறேன். பையன் நிக்கிறான் பிரின்சிபல் ரூம்ல நிக்கிறான். உங்க பையனை கூட்டு போயிருங்க மேடம். என்ன பண்ணா? அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் சொல்றான். அப்புறம் இந்த நியூ இயர் அன்னைக்கு கலாட்டா பண்ணிருக்காங்க எல்லாரும் சத்தம் போட்டு. எடுத்து பார்த்த உடனே திட்டு, யாரோ இழுத்து பார்த்தாங்களாம். உடனே அவன் சொன்னா யாரா அது அப்படின்னு கேட்டாங்க. நான் டீச்சரை கேட்கலாமா? இன்னொரு வேலை பண்ணிருக்கான். தமிழ் டீச்சர் ஒருத்தர், அவர் வந்து சொல்லி இருக்காரு, +2 பசங்களை எல்லாம் பேசாத, 10th ஒழுங்கா படின்னு. அவங்க டார்மெட்ரியில மேல இருப்பாங்க, கீழே இருக்கும் அந்த அந்த டீச்சர்ஸ்க்கான இடம். அந்த டீச்சர்ஸ் ரூம்ல வாசல்ல போய் குடும்பத்தோட இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு குருகுலம் மாதிரியான அந்த ஒரு ஸ்கூல்ல தான் என் பிள்ளைய படிக்க வச்சேன். வெளியில பால் இருக்குல்ல, சக்கரை கலந்த பால், அதை ஊத்திட்டு இருக்காங்க. வழுக்கி விழுட்டோன்னு என் பிள்ளைங்க பண்ணிட்டாங்க. இது யாரோ போய் அவர் வழுக்கி விடக்கூடாதுன்னு போய் அவரை சொல்லிட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துருச்சு, போங்கங்கிறாங்க, கூட்டிட்டு போங்கங்கிறாங்க. பையனை பார்த்தேங்கண்ணா. என்ன நினைக்கிறீங்க? குழந்தை மூஞ்சி எப்படி இருக்கும்? ஆஸ்பத்திரியில இருந்து பிறக்க வச்சு கையில டவல்ல சுத்திட்டு வந்தல அந்த மூஞ்சி வச்சிருக்கான். அப்படி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கான். செஞ்சியாடா? நாங்க லெட்டர் ஒண்ணு கொடுத்தாங்க பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் லெட்டர் எடுத்து பாக்குறேன். பிரின்சிபல் இவன் எழுதின மன்னிப்பு கடிதம். என்ன இங்கிலீஷுங்க? 10th ஸ்டாண்டர்ட் தான். பார்த்தா இங்கிலீஷ் பிரமாதமா இருக்கு. நீயாடா எழுதுனா? ஆமா, நான் டீச்சர் கிட்ட சொன்னேன். இவன் எழுதல, நீங்க எழுதி சைன் வாங்கி. இல்ல மேடம், அவன் தான் மேடம் எழுதுனானா. எல்லாத்தையும் பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன் டீச்சர் கிட்ட, மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்யாதபடிக்கு நான் பாத்துக்கிறேன். அந்த பேப்பர் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேங்க. அந்த லெட்டர், அவனுடைய அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குல்ல, என் மனசுல அன்னைக்கு முடிவு பண்ண, இவனை இவ்வளவு அழகா டிராஃப்ட் எழுதுற இவனை இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல சேர்க்கணும், இல்லைன்னா லாயர் ஆக்கணும். இப்ப அவன் BA LLB ஆனர்ஸ் முடிச்சிட்டு LLM இந்த வருஷம் ஜாயின் பண்றான். ஒரு மன்னிப்பு கடிதத்தில் நான் என் பிள்ளையை கண்டெடுத்தேன். சரி, அவன் பால் ஊத்திட்டான்ல, திட்டவே இல்லை நான் அவனை. கீழே டீச்சர் கீழே விழணும், பால் ஊத்தினால நான் திட்டல. எனக்கு ஒரே பிள்ளைதான். ஆனா காலம் வந்தது, திட்டத்துக்கான காலம் வந்தது. கடவுள் அப்படிதான் அப்படி கொடுப்பார். நான் 2 வீலர்ல போகும்போது கீழே விழுந்து கால் உடைஞ்சிருச்சு. ஆஸ்பத்திரியில கிடக்கிறேன். பிள்ளை கிட்ட சொல்லல. 3 மாசம் கிடந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. எக்ஸாமினேஷன் சொல்லல. அவன் தெரிஞ்சு ஓடி வந்தாங்க. அவன் ஓடி வந்து என் காலில் விழுந்துட்டு புலம்புறான். எப்படிமா விழுந்த, எப்படிமா? என்கிட்ட ஏமா சொல்லல, போன்ல சொல்லலையம்மா, 3 மாசமா கிடைக்கிறியாமேமா, என்னம்மா என்னமான்னு கேட்டுட்டே இருந்தான். அப்ப நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எப்படி விழுந்த, எப்படி விழுந்தன்னு கேட்டான். 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ 10th ஸ்டாண்டர்ட்ல அங்க ஊத்துன பால் ராயப்பேட்டால என்ன வழுக்கி விட வச்சிருச்சுடா. செய்வான் அவன் தப்பு. இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தால் கர்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு நம்ம கிட்ட தான் வந்து சேரும் என்பதனை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய காலம் வருகின்ற பொழுது விழிப்புணர்வோடு என் பெற்றோர்களே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து வளர்கின்ற பொழுது அவர்கள் யாதொரும் குற்றவாளியாக வந்து விடாமல் அவர்களை மிகப்பெரிய அளவிலே வளர்த்து விடுங்க. ஆலமரம் என்பது தனித்த மரம் அல்ல, அது தன் விழுதுகளை எல்லாம் விதைகளாக்குகின்ற மரம். தன் விழுதுகளை எல்லாம் விழுதுகளாக்கி அவ்வளவு பறந்து வளரும் அந்த மரம்.
இந்த ஆலமரம் தன்னுடைய விழுதுகளை மறுபடியும் சாய்த்து விட முடியாத மரமாக வளர்த்து கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் அதற்கு கீழே மாமரமாக வளர்வதை விட ஆலமரத்திற்கு சப்போர்ட் கொடுக்கிற புதிய ஆலமரமா அப்படி வளர்ந்து வாங்க. குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலன்னு தயவு செஞ்சு யாரும் கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், மொத்தம் குழந்தைகள் 3 வகைங்க. ஒன்னு மார்க் வாங்கும், சூப்பரா வாங்கும், 98 வாங்கும், அடியே வாங்காது, புத்திசாலி. அது நம்ம வீட்டுல இருக்காது. சரியா? செகண்ட் கேட்டகரி, அது யாருன்னா என்ன மாதிரி பாஸ் பண்ணிடும், அடி வாங்காது, டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், பிரைஸ் கொண்டு வந்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கும். அதுவும் நம்ம வீட்டுல இருக்காது. நம்ம வீட்டுல இருக்கிறது 3வது வகை. அது மார்க்கும் வாங்காது, பிரைஸும் வாங்காது, புலிமுட்டன் பேர். அது நம்ம வீட்டுல தான் இருக்கும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்க வீட்டுல இருக்கிறாங்கன்னா ஒன்னு சொல்றேன், இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்க கண்காணிக்க வேண்டியதில்லை. அந்த குழந்தைகளை மட்டும் நல்லா கண்காணிச்சு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை அறம் பேசுகின்ற வார்த்தை. இந்த நாக்கு அறம் பேசுகின்ற நாக்கு. பெற்றோர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3வது கேட்டகரி உங்க வீட்டில் இருந்து நீங்கள் அந்த குழந்தைகளை சரியாக கண்காணிக்கிறீர்கள் என்றால், அந்த குழந்தைதான் வளர்ந்து ஆளாகி இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகித்து சம்பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற நிர்வாகிகளாக வருவார்கள். சரியா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைகளை தவற விட்டுடாதீங்க. ஸ்டூடெண்ட்ல குருமார்களுக்கு சூப்பர் ஸ்டூடெண்ட பிடிக்கும். சூப்பர் ஸ்டூடெண்ட் யாருன்னா, நிறைய மார்க் வாங்குறவன் இல்ல. சூப்பர் ஸ்டூடெண்ட் யார் தெரியுமா? நல்ல ஸ்டூடெண்ட், மிக சிறப்பான ஒருவன், மாணவன், சிறந்த மாணவன் யாருன்னா, நான் ஒரு காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தால் அதை நீ கற்றுக்கொண்டு உடனே அதை கற்றுக்கொள்வாய், அதை பிராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு செஞ்சு காட்டுவேன், நான் அடுத்த பாடம் நடத்துகின்ற வரைக்கும் என்னை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பாய். ஆனால் அர்ஜுனன் அப்படி செய்ய மாட்டான். அவன் என்ன செய்வான்? ஒரு விஷயம் கத்துக்கிட்டானா, கத்துக்கிட்டு முடிஞ்ச அடுத்த வினாடி அவன் கேட்பான், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, எனக்கு கற்றுக்கொடு என்று கேட்பான். கற்றுக்கொடு கற்றுக்கொடு என்று கேட்டு கற்றுக்கொள்கின்றவன் தான் சிறந்த மாணவன் என்கிறார் துரோணர். நம்முடைய குழந்தைகள் அப்படி இருக்கிறார்களா? ஏன் இந்த 98 மார்க் பத்தி நான் பேசுறேன் தெரியுமா? என் கிளாஸ்ல 98 ஒன்னு வாங்கும். நான் மார்க் போடுவேன், நல்லதானே எழுதி இருக்கு, மார்க் போடுவேன். என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்க கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ஒரு டீச்சரா நான் இதை சொல்லிடுறேன், ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்கே ஒரு ஆட்டிடியூட். எனக்கு 8ஆம் கிளாஸ்ல இருந்து பிடிக்காம போச்சு அதுங்கள. எக்ஸாமினேஷன் உள்ள போகும்போது கேப்பா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற ஒருத்தி கேப்பா என்ன பார்த்து, சுல்தானா படிச்சிட்டியா? யார பார்த்து கேக்குற படிச்சிட்டியா? அது ஏன் அவ கேக்குறா தெரியுமா? அவளை நான் கேட்கணும்னு கேக்குறா. நான் கேட்கணும் அவ கிட்ட போய், நீ படிச்சிட்டியா? உடனே சொல்ல, ஒண்ணுமே படிக்கலப்பா. ஒண்ணுமே படிக்காம தான் நீ 98 வாங்குறியா? நீ ஏன் பொய் சொல்ற? நான் நம்பி ஃபெயில் ஆயிருக்கேன், ஒண்ணுமே படிக்கலன்னா பாஸ் பண்ணிடலான்னு. பொய். ஒரு மிரட்டங்க அதுங்க. குழந்தைகளுக்கு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, பாருங்களேன், என் கிளாஸ்ல 98 வாங்குமா ஒண்ணு, வாங்கி முடிச்சுட்டு பேப்பர் எல்லாம் கொடுத்துருவேன்ல, பேப்பர் எடுத்துட்டு வரும் என்கிட்ட, மிஸ் என்ன இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டின் என்ன, அதுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க. என்ன பண்ணணும் நான்? ஒன்னும் ராங் இல்ல, எல்லாம் ரைட்டா தான் இருக்கு, 2 மார்க்ஸ் போட்டுக்கோ. என்கிட்ட ஏன் வந்து கேக்குற? ஏதோ குறை இருக்குன்னு தானே 98 போட்டிருக்கேன். அழும் 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 உட்காந்துக்கிட்டு அந்த 2 மார்க் இல்லையா, ஒண்ணு பக்கத்துலயே உட்காந்து சிரிக்கும். பாத்திருக்கீங்களா? அது 2 தான் வாங்கியிருக்கோம். இது 98 வாங்கிட்டு அழும், அது 2 வாங்கிட்டு சிரிக்கும். இந்த சிரிக்கிறதுக்கும் இந்த மார்க் வாங்குறதுக்கும் நடுவில் ஒரு டயலாக்.
ஏன் அழுற? 2 கேக்குது 98 கிட்ட. ஏன் அழுற? எப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பாரு. இது சி லூஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இந்த 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரியல, 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு இதுக்கு தெரியல. இத பேலன்ஸ் பண்ற ஸ்கூலை நான் பாராட்டுகிறேன். ஏன் உங்கள் மத்தியில் வந்து சேருகிறேன்? பார்வை வித்தியாசம்தான். அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிப்பதில்லை. ஏன் எதற்கு என்று விசாரிக்கிறேன். பாருங்க, யார் என்ன சொன்னாலும் என்ன சொல்லப்படுதுங்கிறத பாருங்கிறான் வள்ளுவன். அப்படித்தானே? இப்போ ஒரு குடிகாரன் சாக்கடையில புரண்டுகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் சாராயம் அங்க போனான். சாக்கடையில புரண்டுட்டு இருக்கிறவன் சின்ன பையனுக்கு அட்வைஸ் கொடுக்கறான். என்ன அட்வைஸ் தெரியுமா? குடிக்காத. சின்ன பையன் பதில் சொல்றான். என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? சொல்லுங்க, என்ன சொல்லுவான்? உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நீயே குடிச்சிட்டு கீழே கிடக்கிற. இதை எழுதுகிறார் கண்ணதாசன். கண்ணதாசன் சொல்கிறார், நீ குடிக்காதே என்று சொல்லக்கூடிய தகுதி சாக்கடையில் புரண்டு கொண்டிருக்கிறானே அவனை தவிர வேற யாருக்கடா இருந்து விட முடியும்? அவன் தானே அதில் பாதிக்கப்பட்டவன். அவன் தானே அதை சொல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்தெந்த வாய் யார் சொல்றான்னு பார்க்காத, என்ன சொல்லப்படுதுன்னு பாருன்னு சொன்னால. இப்ப நான் விளக்கம் மாத்துறேன். யார் சொன்னாலும் யார் சொல்றான்னு பாருங்க. யார் சொல்றான்னு பாருங்க. அக்பர் உட்கார்ந்து இருக்காரு, பீர்பல் உட்கார்ந்து இருக்காரு. அக்பர் ஒரு காரியம் செய்யறார், பீர்பலுக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேரும் தனி அறையில் உட்கார்ந்து இருக்காங்க. பீர்பல் இப்படின்னாரு, உள்ள இருந்து காவலாளி ஓடி வந்தான். தவறாக தியானம் செய்கிறார், தப்பு தப்பாக பேசுகிறார், அக்பரை கைது செய்யினார். காவலாளி நின்னுட்டு இருந்தான், ஒன்னும் சொல்லல. அக்பர் சொன்னார், என்னை கைது செய் என்று சொன்ன பீர்பலை கைது செய். உடனே கைது செஞ்சிட்டான் காவலாளி. இப்ப புரியுதா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் வாயிலிருந்து வருது அதுவும் முக்கியம். யார் வாயிலிருந்து வந்தாலும் உடனே செஞ்சிடக்கூடாது. யார் வாயில வருதுன்னு பாருங்க.